ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்களுக்கு இந்த வருஷம் தலைப்பொங்கலுங்க. அதனால தாங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. வந்ததுமே நைட்டு சாப்பிட்றதுக்கு பரோட்டா வாங்கியாச்சு. அப்புறம் திருப்பூர் ஃபேமஸ் நீலகிரி பேக்கரிஸ்லேருந்து தேங்காய் பழம் வாங்கியிருந்தேங்க. ஆர்வம் தாங்காமல் ட்ரெயின் ஏறின உடனே இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. டேஸ்ட் என்னமோ சூப்பராக இருந்துச்சுங்க. மணி ஒரு 9 இருக்கும். சரி பரோட்டா சாப்பிட்லாமேன்னு சொல்லி பரோட்டாவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போனதும் மச்சான் எனக்கு டீயும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிடும்போது பார்த்தா ஒருத்தன் என்னையே பார்த்துட்ருக்கான். என்னடா இது, இவன் மட்டும் பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்ருக்கான், நமக்கு போடுவாளான்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டு போட்டுட்டு டீயும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊருக்கு போகிற பஸ் 6 மணிக்கு தாங்க. அதனால் போகும்போது 2 வடையுமே வாங்கி கொடுத்தாங்க. வடை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம எண்ணெய்ங்க, கையிலேயே அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன, வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு தலைப்பொங்கல்ன்றதுனால பொங்கல் தேவை எல்லா பொருளும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க வந்துச்சு. எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு புதுசாக 2 பானை, மஞ்சள் கொலை, குத்து விளக்கு, வாழைத்தாறு, தீபாரண தட்டு, தவளைப்பானை, பூஜைக்கு தீவனை எல்லா பொருளும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டு கரும்பும் வந்துருச்சுங்க. காலையில் எழுந்து குளிச்சு ரேட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலத்தை போட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பொங்கல் பானையை ஏற்றி வச்சு பொங்கல் பானைக்கு மச்சான் தீ வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி பக்கத்தில் உட்காந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் 2 பேரும் முதல் வருஷம் தனியாக பொங்கல் வைக்கிறதுனால எப்படியெல்லாம் பண்ணோன்னு சொல்லி எங்கள் பாட்டியும் தாத்தாவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுபடியே நாங்களும் பொங்கல் வச்சுட்டு இருந்தோங்க. நல்ல நேரத்தில் பாலும் பொங்கி வந்துருச்சுங்க. பால் பொங்கினது அடுத்து என்ன, சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை உடச்சி அதுவுமே சக்கரை பொங்கலும் வச்சுட்டோங்க. ஒன்று வெண்பொங்கலுங்க, ஒன்று சக்கரை பொங்கலுங்க. 2மே நல்லபடியாக வச்சு இறக்கியாச்சுங்க. இறக்குனோடனே அடுத்து என்ன, பகவானுக்கு இலை போட்டு தீபாவளை காமிக்கிறது தானே. அதே மாதிரி தலைவாழை இலை விரித்து குத்து விளக்கு ஏற்றி வச்சு 2 பக்கம் கரும்பு வச்ச பொங்க பானை, வாழைத்தாறு எல்லாமே வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்ச பொங்கலுமே இலையில கொஞ்சம் வச்சு சாமிக்கு படைச்சாச்சுங்க. படைச்சோடனே மச்சான் ஃபஸ்ட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு அடுத்து கற்பூரம் காமிச்சாங்க. எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன, நம்ம செஞ்ச பொங்கலை நம்மளே டேஸ்ட் பார்க்கறதாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த வருஷம் தலைப்பொங்கல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் பொங்கலுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போய் பொங்கல் வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் வருஷம் பொங்கலுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துடுவேங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு அதே மாதிரி தாங்க எங்கள் சொந்த ஊருக்கு போய் தாங்க பொங்கல் வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.